இன்னைக்கு நம்ம காஜு மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஒரு சாஸ் பேனில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா கேஷ்யூஸ் அண்ட் கசகசா ஊற வைக்கிறதுக்கு. கசகசா வந்து ஒரு 25 கிராம்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் வந்து 100 கிராம்ஸ் வந்து ஊற வைக்கணும் அந்த ஹாட் வாட்டரில். உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ண முடியலன்னா டேபிள் ஸ்பூனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கசகசா அண்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஹாட் வாட்டர் வந்து பாயில் பண்ண வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணி சோக் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சௌசா கேஷ்யூஸ். இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ கேஷ்யூஸ். ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நல்ல கேஷ்யூஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். கேஷ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே வாட்டர் வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து மூழ்கிற அளவு ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது நான் இங்கே ஒரு கடாயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷ்யூஸ் வந்து நான் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுட போகிறேன். உங்களுக்கு கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்யூஸ் வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ஆயிலில் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சாட்டே பண்ணி விடுங்க, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணி விடுங்க. இதை அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் அடி பிடிக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 2 அனியன்ஸ் வந்து வெறும்னே பாயிலாம் எதுவுமே பண்ணல, வெறும் 2 அனியன்ஸ் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த கிரேவி பண்ணுறது வந்து 2 to 3 பீப்புளுக்கு வந்து இது சர்வ் பண்ணலாம். அதுக்கு வந்து 2 அனியன்ஸ் அண்ட் 1 டொமேட்டோ வந்து போதும். இப்போ இது கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 1 டொமேட்டோ வந்து பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதோட ரா ஸ்மெல் இங்கே போகிற நேரத்தில் வந்து இது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இது போகிறதுக்குள்ளே நம்ம சைடில் அங்கே வந்து கேஷ்யூஸு சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல ஹாட் வாட்டரில், இதை வந்து நம்ம இப்போது கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற வாட்டரே போகணும், எக்ஸ்ட்ரா வாட்டர் வேண்டாம். அப்படி உங்களுக்கு தேவைன்னா அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நம்மளுக்கு வந்து இந்த அரைக்கிற நேரத்துக்குள்ளே இது ரா ஸ்மெல்ஸ் போயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன்ஸ் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஃபெனல் சீட்ஸ் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம காஃபி டம்ளர் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணால் போதும். இந்த கிரேவிக்கு வந்து நம்ம நிறைய வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இப்போது நான் கேஷ்யூ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜாரில் இருக்கிற அதை வந்து வாஷ் பண்ணி ஊற்றுற வாட்டரே நம்மளுக்கு போதும். நிறையா வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கிரேவியோட டேஸ்ட் வந்து
அந்த ரிச் டேஸ்ட் இருக்காது. வாட்டர் ஆட் பண்ண டேஸ்ட் கம்மியாயிடும் உங்களுக்கு. இதை ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்கும். ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதில். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடியில் வந்து அடி பிடிக்கும். இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அடியில் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூஸை ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் அடி பிடிக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி. அதனால் நீங்கள் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில், நம்ம பட்டர் போட்டது, ஆயில் போட்டது அதெல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 2 to 3 minutesலேயே உங்களுக்கு அந்த மசாலாஸோட அந்த ஆயிலெலாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய காஜு மசாலா ரெடி. இதை நம்ம வந்து நான், சப்பாத்தி, குல்ச்சா எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக பேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.